பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Today is the 30th October 2025 and it's a Thursday and you're most welcome to the count of the day. God is good. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறாரு. அவர் நன்மையும் கிருபையும் செய்கிறவர். நாளைக்கு ரெஃபர்மேஷன் டே, சீர்திருத்த திருச்சபை உருவான நாள், உலகத்திற்கே வெளிச்சத்தை கொண்டு வந்த நாள், உலகத்துக்கே திருமறை வேதாகமம் கையிலே இருப்பதற்கு காரணமாக ஒரு நாள் என்றால் அது மிகையாக. நாளைக்கு அதை பார்ப்போம். சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஆண்டவர் பாரம்பரியங்களை கடைபிடிக்கிற இந்த யூதர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், சதுசேயர்களை கடுமையாய் சாதிக்கிறார் ஆண்டவர். மக்களை குற்றப்படுத்துறீங்க, பாரம்பரியத்தினால வச்சு இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யாம இருக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணி மக்களை ரொம்ப கடினப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வன்மையாய் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். இஸ் நாட் against the traditions, but he say you must fulfill the word of God. You must honor the word of God. You must respect the word of God, and you must fulfill the word of God. மாறாக கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்ல வர்றார். இன்னைக்கு உள்ள வசனம் அதுதான் சொல்றாரு பாருங்க. இன்னும் அதே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறார். அது மார்க் 7:9, மார்க் chapter 7 verse 9. He said to them, all too well you reject the commandment of God, that you may keep your traditions. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியாத்தியமாக்கியது நன்றாயிருக்கிறது. என்ன சொல்ற? அதை வெறுமையாக்கினீங்க, அதை செய்யாம போயிட்டீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. அதை செய்யாம பாரம்பரியத்துல சொல்லப்படுகிற காரியங்களை செய்கிறீங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்லது கெட்டது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்பதில்லை. நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய பழக்கம் வழக்கம் என்ன, அதுதான் நாம் பார்க்கிறோம். வாட் இஸ் அவர் ட்ரெடிஷன்ஸ், நார்மலி வாட் வி டூ. அருமையானவர்களே, ஒரு 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 அடக்கத்திற்கு நான் அடக்கம் செய்கிறேன். இங்கிருந்து அந்த அடக்கம் செய்கிறேன். ஒரு இன்னொரு ஊர்ல என்னை கூப்பிட்டுறாங்க, யாரும் இல்லை பாஸ்னா, நான் போய் அடக்கம் செய்கிறேன். அப்ப அடக்கம் செய்யும் பொழுது ஆராதனை அடக்கம் எல்லாம் வச்சு முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? பால் ஊத்துனாங்க. நான் சொன்னேன், பால்லாம் ஊத்தக்கூடாது, உயிரா இருக்கும்போது கொடுக்காம இப்ப என்ன நீங்க ஓட்ட போட்டு பால் ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது எங்க பழக்கம். பாருங்களேன், பழக்கத்திற்கு முதலிடம் கொடுக்கிறார். அதனால என்ன நன்மை இருக்கிறது? ஒரு நன்மை இல்லை. உயிரா இருக்கும் போது ஒரு மனிதனை போய் பார்க்கவோ, ஆறுதல் சொல்லவோ, விசாரிக்கவோ அங்கு அந்த அன்பு இல்லை. இறந்த பிறகு பால் ஊத்துறாங்க. நான் ஊற்றுகிறலை பத்தி நான் பேசவில்லை, தப்பா அவங்கள சொல்லல. அவங்க அறியாமையோ அவங்க தெரிஞ்சு செய்யலாம். ஆனா கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளை பத்தி நான் பேசுகிறேன். கிறிஸ்தவ அடக்கம் செய்யும் பொழுது ஏன் நீங்கள் உங்களுடைய பழைய பாரம்பரிய பழக்கத்தை கொண்டு வருகிறீர்கள்? இதுதான் ஏசா வன்மையா கண்டிக்கிறாரு. வாசிச்சு பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரத்தை வன்மையா கண்டிக்கிறார். உங்கள் உள்ளம் தான், உங்கள் உதடுதான் என்னை கனப்படுத்துகிறது, உங்கள் இதயமோ தூரமா இருக்கிறது. யாராவது ஒண்ணு சொல்லிட்டு அதைத்தான் செய்யறோம். யாராவது ஒண்ணு இப்படின்னா அதை செய்ய, ஆனா வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகவே நான் விசுவாசமா இருக்கணும், நான் பலமா இருக்கணும் அப்படி என்று நினைப்பதில்லை. we always listen what people say and try to do that. எப்படியாவது நல்லா இருக்கணும், எப்படியாவது ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க தவிர இந்த ரட்சிப்பு, இந்த ஆத்துமா நஷ்டம் அடையக்கூடாது. ஆகவே I must obey the word of God. அதாவது ஏசாமி சொன்னாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுற உடனே நீ பரலோகத்துக்கு போயிட முடியாது. நோ, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவன். எதுல? விசுவாசத்துல, நம்பிக்கையில, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நிலைத்திருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தைகள் இன்னும் எங்களை பலப்படுத்த உதவி செய்யுங்க. ஆவியானவரே, கேட்கிற உள்ளங்களிலே உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உமக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. துதிகன மகிமை உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, 5 நிமிடத்துக்குள்ளே நான் பேசி முடிக்க வேண்டும் என்று நினைப்பேன் எப்பொழுதுமே. ஆனா நேற்று பாருங்க, நான் 8 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்பதான் ரியலைஸ் பண்றேன். நான் டைம் பார்க்கறேன், ஐயோ 8 நிமிஷம் ஆக போகுது, டக்குன்னு முடிச்சிருவேன். அந்த கான்சியஸோட பேசுவதனால சில சமயம் கருத்துக்கள் சொல்ல வேண்டும், ஆண்டோட வார்த்தை பேச வேண்டும், டைம் ஓடி இருப்பாங்க. அதனால பொறுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.